மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ராணிப்பேட்டையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், பாராளுமன்றத்தில் நம்முடைய அண்ணன் எல் முருகன் அவர்கள் மத்திய இணையமைச்சர் அவர்கள் அவருடைய துறை சார்ந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்றார். திமுகவினுடைய மூத்த தலைவர், மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு அவர்கள் எதிர்த்து முருகன் அவர்களை பார்த்து அன்பிட் அப்படின்னு, தகுதி இல்லாதவர் அப்படின்னு, தகுதி இல்லாத அமைச்சர். இது எந்த அளவுக்கு மன வருத்தத்தை அளித்திருக்குன்னா, ஒரு மத்திய அமைச்சர் பாராளுமன்றத்தில் தன்னுடைய துறை சார்ந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அவரை பார்த்து அன்பிட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பாராளுமன்றத்தில் உடனடியாக நம்முடைய பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவங்க எல்லாம், பிரகலாத் ஜோஷி அவர்கள் எல்லாரும் எந்திரிச்சு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க. இப்போ நான் அண்ணன் டி.ஆர். பாலு அவங்கள்ட்ட கேள்வி எடுத்தாங்க, ஐயா ஃபிட் மினிஸ்டர்னா யார்? கொள்ளையடிப்பவரா? அப்பா பெரிய தலைவராக இருப்பார், பையன் அமைச்சராக இருப்பார், அதுவா? இல்லை ஒரே குடும்பத்தில் பிறந்தா ஃபிட் மினிஸ்டரா? இல்லை பணக்காரனாக இருந்தால் ஃபிட் மினிஸ்டரா? இல்லை அண்ணன் முருகன் அவர்களை போல அப்பா அம்மா தோட்டத்து வேலை செஞ்சுக்கிட்டு கோனூரில் நாமக்கல் இருந்தால் அன்ஃபிட் மினிஸ்டரா? இல்லை முருகன் அவர்களுடைய தந்தை தாயை போல இன்னைக்கும் கிராமத்தில் ஒரு சாதாரண வீட்டில் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே அங்கே விவசாயம் செய்து பிழைத்துக் கொண்டிருந்தால் அது ஃபிட் மினிஸ்டரா? இல்லை அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்திருந்த அன்ஃபிட்டா? இல்லை அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்து 75 ஆண்டுகளாக இந்திய பேரரசில் யாருமே அமைச்சராக இல்லை, முதலாக அண்ணன் முருகன் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எம்பி ஆக்கி அழகு பார்த்து அமைச்சராக்கி, அதுவும் நம்முடைய மீன்வளத்துறையினுடைய முதல் அமைச்சர் ஆக்குனாங்கன்னா அது அன்ஃபிட்டா? அதனால் டி.ஆர். பாலு அவர்களை பொது இடத்துல நீங்கள் முருகன் அண்ணன் அவர்கள்ட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். பொது இடத்துல நீங்கள் அண்ணன் முருகன் அவர்களை பத்தி தப்பா பேசல, அவருடைய சமுதாயத்தை பத்தி தப்பா பேசல. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதர சகோதரிகளை தப்பா பேசியிருக்கீங்க. ஒட்டுமொத்த அருந்ததியர் சமுதாயத்தை தப்பா பேசியிருக்கீங்க. முருகன் அவருடைய வாழ்க்கையை தப்பா பேசியிருக்கிறீங்க. அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை தப்பா பேசி, இதை எந்த காரணத்திலும் ஏற்றுக்க முடியாது. என்ன சமூக நீதி? தமிழகத்தில் 35 அமைச்சர்கள் இருக்கிறார், 3 பேர் பட்டியலினத்திலிருந்து சகோதர சகோதரிகள் 3 பேர். இது சமூக நீதியா? 35ல் 3. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில 75 அமைச்சர்கள் 12 பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள், 8 பேர் பழங்குடியின சகோதர சகோதரிகள், 20 பேர் 75ல். இது சமூக நீதியா? இது சமூக நீதியா? அப்ப என்ன ஃபிட் அமைச்சர்? பாராளுமன்றத்தில் ஒரு மூத்த உறுப்பினர் பேசுற பேச்சா? ஒரு அமைச்சர் தன்னுடைய துறை சார்ந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாருன்னா அவரை பார்த்து இந்த மாதிரி கேவலமா பேசுவீங்கன்னா, ஆனால் இது வாய் கொடுப்பு மட்டுமல்ல, இது ஆணவத்தினுடைய உச்சம். இது ஆணவத்தினுடைய உச்சம் மட்டுமல்ல, தோல்வியினுடைய அறிவு. அதனால் தமிழக சகோதர சகோதரிகள் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு திமுகவுடைய மூத்த தலைவர்களுக்கு, எம்பிக்களுக்கு எந்த அளவுக்கு பாருங்க ஆணவம் வந்திருக்கு. ராணிப்பேட்டையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். எல் முருகனை பார்த்து டி.ஆர். பாலு அன்பிட் என கூறியதை குறித்து பல்வேறு தகவல்களை தெரிவித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.